ஹாய் ஹலோ, நான் தான் உங்கள் ஜிஎல்ஜி மாடலாக்ஸ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சென்னை ஃபுல்லாக ஒரு நைட் அவுட். நான் மட்டும்தான் தனியாக சென்னை ஃபுல்லாக நைட்டு தனியாக ஓட்டணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம சென்னையே இப்படி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுதான். ஸோ என் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருக்கீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா கௌதம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இப்படி நீ வீடியோ போட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன். என்னால் அந்த வேலையும் இந்த யூடியூப்பும் ஒன்றா அந்த டைமில் பண்ண முடியல. அந்த வேலை பார்க்குறதே யூடியூப் வீடியோக்காக தான். ஆனாலும் யூடியூப் விஷயத்துக்கு உள்ளே போக முடியல. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த நைட் அவுட் பண்ணுற டைம்லேயே நான் என்னை பற்றி என்னோடய மொத்த ஹிஸ்ட்ரியும் நான் அதில் சொல்ல போகிறேன். அப்படின்னாடா பெரிய வாழ்ந்து சாதிச்சிட்டேன்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்லைங்க. என் லைஃப்பில் இருக்கிறவங்க இப்போ எனக்கு நடந்த விஷயம் சில பேருக்கு ரிலேட்டபுளாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் அது என்ன செய்ய நடந்திருக்கும். ஸோ அந்த விஷயத்த நினச்சி நிறைய பேர் கொஞ்சம் டிப்ரெஷனில் போயிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க அதில் பேக்கப் ஆகிருப்பாங்க. ஸோ அதை தான் நான் இந்த விஷயத்தில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா அப்படின்னு நான் சொல்கிறேன்னு ஆசை தான். ஆனால் வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லேருந்து என்ன சொல்கிறேன், என் பேர் கௌதம். ஸோ நான் பிறந்தது கன்னியாகுமரி. ஆனால் நான் வளர்ந்தது எல்லாமே இங்கே தான், அரக்கோணத்தில் தான் நான் வளர்ந்தது, படித்தது எல்லாமே. ஸோ எனக்கு 2 வயசில் நாங்கள் அரக்கோணம் வந்துட்டேன். வந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசில் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஏன்னா ஹார்ட்டில் ஒரு ஹோல் இருக்குது, ஓட்டைங்க இருக்குது. ஸோ இன்கம்ப்ளீட்டடாக அந்த ஹார்ட்டை வந்திருக்கு. ஸோ அது ஆப்ரேஷன் பண்ணி நம்ம அதை மாற்றி ஆகணும். மீன்ஸ் அந்த ஓட்டையை அடைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. என்னால் இவ்வளோ வளர்றேன்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு அந்த அளவுக்கு அந்த விஷயம் அவ்வளோ தெரியாது. எங்கள் வீட்டில் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ என்னென்னா, எனக்கு ஆனால் நடந்துச்சு ஆப்ரேஷன். ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க. எனக்கு அந்த 2 வயசுக்கு அதுக்கு அப்புறமா நடந்தது பார்த்திங்களா, அந்த 1 வயசு 1.5 வயசு அந்த ஞாபகம்லாம் எனக்கு இல்லை. அது இல்லைன்னா எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஆப்ரேஷன் நடந்துச்சு. அப்போது நாங்கள் ரொம்ப வசதியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அப்போ நான் அவ்வளோ வசதியெலாம் இல்லை, கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருந்தேன். ஆப்ரேஷன் முடிஞ்சு நான் ஜாயின் பண்ண முதல் ஸ்கூல் பார்த்திங்கன்னா விவேகானந்தா வித்யாலயா மெட்ரி ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அரக்கோணத்தில், அதுவும் காவனூர் ஏரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கூல். அப்போது அந்த ஸ்கூலை பற்றி சொல்லணுன்னா, அது அப்போ தான் க்ரோயிங் ஸ்கூல்னு சொல்லலாம், நான் இருக்கும்போது தான். ஸோ அந்த நேரத்தில் அந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நிறைய மெமரிஸும் கொடுத்துருக்கு, நல்ல ஃப்ரெண்ட்ஸு எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ யார் எப்படின்னா அதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மொத்தமே 4 பேர்னு சொல்ல மாட்டேங்க. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே இருக்கும். ஒரு டீமாக தான் நாங்கள் எப்போவுமே வெளியே போகிறது, எது இருந்தாலும் அந்த டீமாக தான் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் என் ஃப்ரெண்டை பற்றி சொல்லிடுறேன். அவன் பேர் மணி. அவனை நான் சின்ன வயசுலேருந்தேங்க, நான் 2வதுலேருந்து நான் 10th வரைக்கும் தான் அந்த ஸ்கூல் படித்தேன். ஸோ அது வரைக்குமே எனக்கு ஃப்ரெண்டாக இப்போ வரைக்குமே எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கான். அதேமாதிரி ஸ்ரீ, பரத், அப்புறமா வேறு லக்ஷ்மி பிரசாந்த்னு ஒரு பையன் இருப்பான். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேங்குன்னு பார்த்திங்கன்னா இப்படி தான் ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருப்போம், யாருக்கும் அடங்க மாட்டோம். இந்த ஸ்கூலுன்ற ஒரு வாழ்க்கைகள் வாழாமல் இந்த காலேஜுன்ற ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நாங்கள் ஸ்கூலில் வாழ்ந்துட்டோம். அப்படியே ஜாலியாக கேங்காக போகிறது, கட்டெல்லாம் அடிக்க மாட்டோங்க, அந்த மாதிரி எங்களுக்கு எண்ணமே வந்ததில்லை. ஆனால் எல்லா விஷயத்துலேயும் நாங்கள் ஒன்றா இருப்போம். சில டைமில் கிளாஸஸ்லாம் மாற்றி விட்ருவாங்க, அப்படின்னா செக்ஷன் மாற்றி விட்ருவாங்க. நீ ஏ செக்ஷன், நான் பி செக்ஷன் அப்படின்னு கூட மாற்றி விட்ருவாங்க. ஆனாலும் நாங்கள் என்ன தான் பண்ணுவோம், அந்த செக்ஷன் வைஸாக நான் கண்டுக்க மாட்டோம். எப்போனா பிரேக் வரும் அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாருமே கேங்காக ஒன்றாயிடுவோம். அதுதான் எங்களோட மொத்த சிறப்புமே. அதில் மணின்ற ஒரு பையன் இருப்பான். அவன் நல்லா படிக்கிற பையன். அவன் லக்ஷ்மி பிரசாந்த், அஜித்துன்னு ஒரு கேரக்டர் எனக்கு 6th தான் இன்ட்ரடியூஸ் ஆனான். அது சொல்கிறேன்னே அந்த லைனு. அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் எங்கள் கேங்கு.
ஸோ அந்த நேரத்தில் போக நிறைய சேஸ்டிங்லாம் பண்ணுவோம். சேஸ்டனா இந்த கேங்காக போய் சண்டைனா சரியான சண்டைலாம் நடந்திருக்கு. நாங்கள் கேங்காக போய் 4 பேர் சேர்ந்து ஒரு பையனை போய் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. எங்கள் ஸ்கூல்லே இவனா அப்படின்னு அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே அவரில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லெவலுக்கு எங்களை பார்ப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருப்போம். அந்தளவுக்கு நாங்கள் ரொம்ப மோசமானவங்க இருந்திருப்போம். யாரையும் அடங்க மாட்டோம். இந்த டீச்சர்ஸை கூட மதிக்கிறதேன்ற ஒரு விஷயமே இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் இருந்தோம். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே 5th வரைக்கும் போயிடுச்சு. 6th உள்ளே வந்தோம். 6th உள்ளே வரும்போது அஜித்துன்ற ஒரு பையன் எங்கள் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணான் என் கிளாஸில். ஸோ லாஸ்ட்டில் தான் அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அவன் தான் எங்கள் பிரின்சிபலோட பையனா. அந்த மாதிரி இது மாதிரி யாருன்னா வாழ்க்கையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவன் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் இல்லை காலேஜஸில் லெக்சரோட பையன் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வாழ்க்கையிலே அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் அஜித்து. அவனை பார்க்கணுன்னா இந்த சந்தானத்தை என்றைக்குன்னா பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இருப்பாங்க. நடுவில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஐயோ டேய் அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா நடுவில் ஏதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்கோன்னு வச்சுக்கோங்க, அதை குட்டையை குழப்பதுக்குனே வந்துடுவான். ஆனால் அவன் தான் குட்டையை குழப்பினான்னு உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த விஷயம்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகிருக்கும். அப்புறம் தான் உங்களுக்கு அந்த விஷயமே தெரியும். நான் தான் பண்ணேன்னு அப்போ அவன் வந்து அந்த சைலண்ட்டாக வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டி விடுற அந்த மாதிரி ஆள் தான் அவன். ஆனால் ரொம்ப ஸ்வீட்டுங்க. அவனை பார்த்தா எந்த டீச்சரும் அவனை அடிக்கவும் மாட்டாங்களா, அவனை வந்து வார்ன் மட்டும் பண்ண போகிறான். ஏன்னா பிரின்சிபல் பையன் அவன். ஆனால் அவங்க அப்பா வந்து சொல்லுவார், இந்த மாதிரி கௌதம் இவங்க கூட நீ சேராத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனாலும் அவன் அதை கேட்க மாட்டான். அவன் எங்கள் கூட தான் எங்கே வந்து சுற்றுவான். எங்கே போனாலும் எங்கள் கூட தான் சுற்றுவான். அவங்க அப்பா போயிட்டாலேடி எங்கள் அப்பா போயிட்டாரா வாங்கடான்னுவான் வீட்டுக்கு. அதெல்லாம் ஒரு டைமில் ஒரு விஷயம்னா அது அங்கே தாங்க செம்மையாக இருக்கும் அந்த டைமில். அப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அவன் வந்து யாருமே லவ் பண்ணலை. ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து இதான் லவ் அப்படி இப்படின்னு நாங்கள் சொல்லி வெறுப்பேற்றிட்டோம். அது டீச்சருக்கெலாம் தெரிஞ்சு அவனை ஏதாவது கேட்பாங்க. பார்த்தா கடைசியில் என்ன தான் கேட்குறாங்க. டேய் என்னடா நடக்குதுங்க அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அவன் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்வீட்டுங்க. சீரியஸாக சொல்லணும், செம்ம ஸ்வீட் அவன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் கடைசி இந்த லாக்டவுன் வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ்னால் அந்த மாதிரி தாங்க. சில பேர்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேர். இப்போ அவன் எங்கே இருக்கானே எனக்கு தெரியல. அவள் அட்ரெஸ்ஸே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் ஒரு பெரிய பெரிய கேஸ்லலாம் மாட்டியிருக்கோம். அப்படின்னா 10th நாங்கள், ஆனால் +2 பசங்களை சண்டை போட்டு அடித்து, ஸோ அந்த மாதிரி நிறைய கேஸ்லாம் நான் வாங்கியிருக்கோம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து ஒரு லைனாக ஒரு அசம்பிளாக நான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டுனா யார் எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்ட்டு. அது உங்கள் கேங்லேயே அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க, இல்லாமல் எங்கேயும் இருக்க மாட்டாங்க. ஸோ அது எந்த மாதிரி கேங் அப்படின்னா, சிம்பிளாக சொல்ல போனால் ஒருத்தனை பற்றி சொல்லிட்டேன், அஜித்து. ஸோ அவங்கள பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ 2வது சொல்லணும் அப்படின்னா மணியை பற்றி சொல்லிட்டேன். ஸோ கொஞ்சம் படிக்கிற பையன் அவன், அவ்வளோ அந்த விஷயத்துக்கு போக மாட்டான். அவன் வந்தாலும் அந்த விஷயத்தில் இருக்கிறான்ட்டு ஒரு இன்வால்வேஷனே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி சொல்லணும்னா பரத் ஆள் பார்க்க தமாதுன்னு தாங்க இருப்பான். ஆனால் அவன் பண்ணுற வேலைலாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ என்னடா நான் எப்படி சொல்கிறேன்னு கேட்காதீங்க, பாடி ஷேம் பண்ணாதீங்க. இல்லை, எனக்கு அவனோட ஹைட்டு, அவன் பண்ணுற விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரேவான பர்சன் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் அவனை பார்த்ததுலேருந்து எல்லா விஷயத்துமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பண்ணுவான். ஆனால் எல்லா விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகணும்னு நினைப்பான். அதுதான் அவன் எந்த விஷயத்துலையும் வரமாட்டேன், டே இந்த விஷயம்லாம் தப்பு அப்படிலாம் நினைக்க மாட்டான். வாடா மச்சான் எது இருந்தாலும் இறங்கி பார்க்கலாம் அப்படின்ற அவன் தான் நல்ல மோட்டிவேஷனாக எங்களுக்கு கொடுப்பான். அப்படி எதுவும் கிழிச்ச மாதிரி எனக்கும் தெரியல, ஆனால் கொடுப்பான். சாரா வார்த்தை நான் அப்படி சொல்லிட்டேன்ட்டு.